ஓஎச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் பின்னணி பாடகி பி. சுசீலா பற்றி சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் with multiple features and great success rate. அவங்களுக்கு இணையான ஒரு பாடகர் எந்த மொழியிலையுமே கிடையாது, எந்த மாநிலத்திலையும் கிடையாது. அவ்வளோ அற்புதமான ஒரு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் அவங்க. ஆயிரக்கணக்கான பாடல் பாடியிருக்காங்க. அவங்க பாடாத பாட்டுகளே இல்லை, பாடாத விஷயமே இல்லை. அவ்வளோ அற்புதமான பாடல்கள். அந்த தமிழ் சினிமாவோட பொற்காலத்தில் அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. எப்படி ஒரு கண்ணதாசன், எம்எஸ்வி, ஒரு கேவி மகாதேவன், ஒரு பி. சுசீலா, ஒரு டிஎம் சௌந்தரராஜன், ஒரு பிபி சீனிவாசன் நம்ம பாராட்டணும். அப்படிப்பட்ட ஒரு பொற்காலத்தில் இருந்தவங்க தான் இவங்க. அவ்வளோ அற்புதமான பாடல்கள். அவங்க நடிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. அவங்க நடிப்பில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பாடுறதில்ல, நல்ல இனிமையாக பாடுவாங்க. பாடுற இனிமை நோண்டி அவங்கள கொண்டு வந்து ஏபிஎம் நிறுவனத்தில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்ககிட்ட வந்து பேசி, செட்டியார்கிட்ட பேசி இது மாதிரி நல்லா பாடுறாங்க, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு தமிழ் உச்சரிப்பு அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ஆனால் அழகாக வாய்ஸ் குரல் இனிமையாக இருக்குது. செட்டியார் வந்து இனிமையாக பாடக்கூடியவங்களாக இருக்கு, பெரிய பின்னணி பாட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அவர் ஒரு டெஸ்ட்டுக்கெல்லாம் சில பாடல்கள்லாம் கொடுத்து பாட வச்சு பார்த்தாரு. அதுக்கப்புறம் தமிழ் அவங்களுக்கு உச்சரிப்பு சரியாக வரணுன்றதுனால லட்சுமி நாராயணன்ட்டு எஸ்பி முத்துராமன்கிட்ட அசோசியேட்டாக இருந்தார், கோ டைரக்டராக இருந்தவர். அவருக்கு எஸ்பி முத்துராமனுக்கே சீனியர் அவரை வச்சு தமிழ், அவர் ஏவிஎம்மில் பணியாற்றியிருந்தார். அவரை வச்சு தான் அந்த அம்மாவுக்கு தமிழ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெற்ற தாயின்னு ஒரு முதல்ல ஒரு படம், அந்த படத்துக்கு தான் முதல் பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பாடி முதல் முறையாக பெரிய எல்லா மொழியிலும் போய் பாடினாங்க. ஆயிரக்கணக்கான பாட்டுங்க அவங்க வந்து எல்லா மொழியிலும் பாடினாங்க. முதல் முறையாக அவங்க வந்து ஒரு பெண் பின்னணி பாடகி தேசிய விருது வாங்கினது பி. சுசீலா மட்டும்தான். அதுக்கப்புறம் பின்னாடி நிறைய பேர் வாங்கினாங்க. முதல் முறையாக வாங்கினது அவங்க தான். என்ன அந்த அவங்கன்னா ஏபிஎம் நிறுவனம் தயாரித்த 125வது படம் உயர்ந்த மனிதன், சிவாஜியோட படம். அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாட்டுக்கு எம்எஸ்வி இசையமைப்பில் பாடினாங்க. அதாவது வாணிஸ்ரீ வந்து சிவாஜியை நினச்சி ஒரு கனவோடு பாடுற மாதிரி அந்த பாட்டு. மிகப்பெரிய பரபரப்பான ஒரு பாடல் அந்த பாட்டு. அந்த பாட்டு வந்து ஆரம்பத்திலேயே உச்ச ஸ்தாயில் ஆரம்பித்து அப்புறம் இறங்கி, அப்புறம் கொஞ்சம் இறங்கி, அதோட இறங்கி, அதுக்கப்புறம் திரும்பி உச்ச ஸ்தாய். இப்படி அந்த அந்த வார்த்தைக்கு ஏற்ப குரலை மாற்றி ஏற்ற இறக்கத்தோடு பாடுறது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம். அது எம்எஸ்வியே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில். அவ்வளோ கஷ்டமான ஒரு பாடல் அந்த அம்மா அவ்வளோ சிறப்பாக பாடினாங்க. இந்த உயர்ந்த மனிதன் படத்தில் ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கோம். அவ்வளோ கஷ்டமான ஒரு பாடல். பால் போலவே வான்மீதிலே யார் காணவே நீ காயிராய். இதுதான் சுசீலா அந்த அந்த படத்தில் பாடின பாட்டு. இந்த பாட்டு ரொம்ப சிரமமான பாட்டுன்னு கடைசியில் மத்திய அரசு தேர்ந்தெடுத்து சிறந்த அகில இந்திய சிறந்த பாடகி அந்த அம்மாவுக்கு அந்த விருதை கொடுத்தாங்க. முதல் படம் ஒரு பெண் பின்னணி பாடகர் முதல் விருது வாங்கியிருந்து இந்திய அளவில் அந்த பி. சுசீலாவுக்கு தான் அது கொடுத்தாங்க. அது வந்து ஏவிஎம் நிறுவனம் தயாரித்து அந்த உயர்ந்த மனிதன் படத்துக்காக. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு விருது கிடைச்ச படம் சிவாஜி நடித்த 150 படம் சவாலை சமாளி. சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றிலே உனக்கு இது சொந்த வீடு அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு அதே மாதிரி தான் ஏற்ற இறக்கலாம் மாறி வரும். அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க. அந்த பாட்டுக்காக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சிறுசிறி மூவான்னு ஒரு தெலுங்கு படத்துக்காக வாங்கினாங்க அவங்க, கேவி மகாதேவன் இசையில். நிறைய அதுக்கப்புறம் தமிழ், தெலுங்கு, மலையாளம்ட்டு வரிசையாக நிறைய படங்களுக்கு நிறைய விருது, 5 முறை தேசிய விருது வாங்கினாங்க. அவங்க தான் முதல் முறையாக வாங்கினவங்க அவங்க. அதுக்கப்புறம் சித்ரா கூட பின்னணி பாடி சித்ரா கூட நிறைய வாட்டி வாங்கிட்டாங்க. ஆனால் அவங்க முதல் முறையாக வாங்கின ஒரு பெண் பின்னணி பாடிக்க அவங்க தான். டிஎம்எஸோடு இணைஞ்சி எக்கச்சக்கமான பாடுங்க பாடியிருக்காங்க, இனிமையான பாடல்கள் அத்தனையும். அதேமாதிரி பிபிசி, அதாவது டிஎம்எஸோடலாம் எம்ஜிஆரோட பாடல்கள்லாம் டிஎம்எஸோடு அந்த அம்மா இணைஞ்சு பாடுறது தான். எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த படங்கள் அத்தனை படமும் இவங்க வந்து இந்த அம்மா பாடுறது தான். அதாவது தேவர் பிலிம்ஸ் படங்கள் கேவி மகாதேவன் இசையில் இருக்கும், அதெல்லாம் எம்ஜிஆர் சரோஜாதேவி. அந்த படத்துக்கெல்லாம் சரோஜாதேவிக்கு பி. சுசீலா தான் பாட்டு பாடியிருப்பாங்க. அது மாதிரி எல்லா இதுவும். அதே மாதிரி பீம் சிங் இருக்கார்ல, அவர் வந்து எல்லாம் சிவாஜி வச்சுலாம் நிறைய படம் பாட வரிசையில் பண்ணுவார். அதில் சரோஜாதேவி யார் நடித்தாலும் அது பத்மினி. அதே மாதிரி கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் படங்க எல்லாத்தையும் பி. சுசீலா தான். என்ன அவங்களுக்கு ஒரு சிறப்புன்னா, கற்பகன் ஒரு படத்தில் ஆணே பாடாமல் பெண் மட்டும் பாடின ஒரு பாட்டை இந்த அம்மா மட்டுமே 5 பாட்டு, எல்லா பாட்டுமே அந்த படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாட்டுமே இந்த அம்மா தான் பாடிப்போம். அத்தனையும் அற்புதமான பாட்டு. இந்த அத்தை மெடி மெத்தேடின்ற பாட்டு, அப்புறம் மன்னமணியை அழலாமான்ற பாட்டு, எல்லாமே அது இடம்பெற்ற பாட்டுங்க எல்லாமே சூப்பர் பாட்டுங்க. அவங்க பாடாத பாட்டு என்ன பாட்டு இருக்குது? பாலும் பழம் படத்தில் தான்
ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அந்த பாட்டு டிஎம்எஸ் இணைஞ்சி நிறைய பாட்டுங்க. அவங்க பாடின ஒவ்வொரு பாட்டுமே அவ்வளோ இனிமையாக இருக்கும், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பாட்டுக்காகவே அன்றைக்கி படங்கள்லாம் இட்டாச்சு. பீம்சிங் படங்களில் நிறைய பாட்டு தான். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுன்றன்னு ஒரு பாட்டு. அவங்க பாடுனது எல்லாமே. கண்களில் இன்று உன்னை கண்டு தேடுதே, மன்னாதி மன்னன் பாட்டு எல்லாம். அப்புறம் நினைக்க தெரிந்த மனைவி உனக்கு மறக்க தெரியாதா, எல்லாம் என்ன இனிமையான பாட்டுங்க. அவ்வளோ சோகமான பாட்டுங்க எல்லாமே. அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க. அது உண்மையிலே அந்த அந்த பாடலை கேட்குற அத்தனை பேருமே அப்படி உருகி போயிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டில் அத்தனை பேருமே தூங்கும்போது பீஸ்ஃபுல்லாக பாட்டு போட்டுக்க வச்சு தான் கேட்டுட்ருக்காங்க. சிலோன் வானொலி நிலையம் முழுக்க முழுக்க இவங்க பாட்டு தான் போட்டிருப்பாங்க. நைட்டானால் அவங்க பாட்டை கேட்டு தான் சிலோன் வானொலி நிலையத்தில் கேட்டு தூங்கினவங்க நிறைய பேர். அவ்வளோ இனிமையானது. பிபி சீனிவாசோட அவங்க இணைஞ்சு பாடின பாட்டில் அற்புதமான பாட்டுங்க. ஏஎம் ராஜாவோட இணைஞ்சு பாடின பாட்டுங்க நிறைய. ஸ்ரீதர் படத்தில் நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. நெஞ்சூர் வாழத்தில் அருமையான பாட்டெலாம் பாடியிருக்காங்க. அதே மாதிரி கல்யாண பஸ்ஸில் உன்னை கண்டு நான் வாட என்னை கண்டு நீ வாட அந்த பாட்டு. அதே மாதிரி காத்திருந்த கண்களில் ஒரு பாட்டு வரும், பலத்த கலை மறந்து விட்டார் கேளடா கண்ணான்னு. அதில் பிபி சீனிவாஸ் சேர்ந்து பீஸ்ஃபுல்லாக பாடியிருப்பாங்க சாவித்திரிக்காக. எல்லாமே அந்த படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாட்டுமே நல்லாயிருக்கும். அப்புறம் காதல் சிறைக்கு காற்றில் விழுத்து வான வீதியில் நடக்கவா, பாலும் பழமும், அதெல்லாம் இவங்க பாட்டு தான். அப்புறம் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து, அதே மாதிரி இதில் புதிய பறவையில் பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையெல்லாம் அவ்வளோ இனிமையான பாடல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ இனிமையான பாடல் அவங்க பாடலில். அதே மாதிரி இந்த 16 வயதில் இந்த அன்னமிட்ட கையில் ஒரு பாடல், 16 வயதினிலே 17 பிள்ளையம்னு ஒரு பாட்டு வரும். அவ்வளோ இனிமையாக இருக்கும் அந்த பாட்டு. அவ்வளோ சூப்பர் ஹிட் அந்த சாங்கு. இவங்க பாடுறது எதுவுமே தோல்வி கிடையாது. இவங்க பாடாதவங்களே ஏதோ டிஎம்எஸோட இணைஞ்சு பாடிருக்காங்க, பிபி சீனிவாஸோட இணைஞ்சு பாடிருக்காங்க, ஏஎம் ராஜாவோட இணைஞ்சு பாடியிருக்காங்க, சீர்காழியோடு இணைஞ்சு பாடிருக்காங்க. அவங்க அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியத்தோடு இணைஞ்சு பாடிருக்காங்க. எல்லா பாடகரோடு இணைஞ்சு பாடியிருக்காங்க. அத்தனை பாட்டுமே சூப்பர் ஹிட்டு, இனிமையான பாட்டு. அவங்க உச்சரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வல்லவனில் ஒரு பாட்டு ஒன்று வரும், அந்த அம்மா அந்த உச்சரிப்பாங்க, அது ஆசை பாரடி தங்கம் அப்படின்னு ஒரு உச்சரிப்பாங்க. அது மனோகரன் அசோகன் சாவித்திரி சேர்ந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு வரும். அதில் பீஸ்ஃபுல்லாக அவங்களோட சீர்காழியோட டிஎம்எஸ் பீஸ்ஃபுல்லாக இணைஞ்சு பாடிருப்பாங்க. அவ்வளோ இனிமையாக இருக்கும் அந்த பாட்டு. அதே மாதிரி வாழ்க்கை படகுல ஒருத்தியின் மனது ஒருவனுக்கு என்று சொல்னு வரும் வாழ்க்கை படகுல. அது அவ்வளோ இனிமையாக பாடியிருப்பாங்க. அப்புறம் தனிமையிலே இனிமை காண முடியுமான்ட்டு ஆடிப்பெருக்கில் பாடியிருப்பாங்க. அவங்க பாட்டுங்க எல்லாமே அற்புதமான பாட்டுங்க. அவங்க டீமஸ் இணைஞ்சு பாடின பாட்டுங்க அத்தனையுமே சூப்பர் ஹிட். தேவர் ஃபிலிம்ஸில் இடம்பெற்று சரோஜாதேவி ஹீரோயின் நடித்த படங்க அத்தனைக்குமே இந்த அம்மா தான் பின்னணி பாடியிருக்காங்க. சாவித்திரிக்கு பாடியிருக்காங்க, ஜெயலலிதாவுக்கு பாடியிருக்காங்க, கேஆர் விஜயாவுக்கு பாடியிருக்காங்க. எல்லாருக்குமே. சித்தின்னு ஒரு படம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் எடுத்திருந்தாங்க. அந்த படத்தில் ஒரு பாடல், அந்த படத்தையே சொல்கிற பெண் வரலாறே சொல்லக்கூடிய ஒரு பாடல். அந்த பாட்டை கண்ணதாசன் எழுதிட்டார். ஆனால் அந்த பாட்டை பாட வைக்கணும்னா அது பீஸ்ஃபுல்லாக தான் பாடணும். அவங்க பாடினா தான் அதுக்கு உயிர் வரும் அப்படின்னு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் போய் பீஸ்ஃபுல்லாக கூப்பிட்டுருக்காரு, எம்எஸ்வி எல்லோரும். அப்போது அவங்க ஃபீவரில் மாட்டிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு மாதம் முடியாமல் இருந்திருக்காங்க. கேஎஸ்சியும் எம்எஸ்சி நான் சொல்கிறேன், அவங்க எப்போ ஃபீவர் முடியுதோ அப்போ அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணிக்கலான்ட்டு வெயிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண பாட்டு தான் பெண்ணாக பிறந்து விட்டால் ஒரு பாட்டு வரும் சித்தியில். அவ்வளோ அருமையான பாட்டு. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி கற்பகம் படத்தில் 5 பாட்டுமே மொத்த பாட்டுமே அந்த அம்மா தான் பாட வச்சு எடுத்திருப்பார் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். அது ஊட்டி வரை இவ்வளோ தேடினேன் வந்தது அந்த பாட்டு. இப்படி பல பாடல்கள் அவங்க பாடின ஒவ்வொரு பாட்டுமே சூப்பர் ஹிட்டு. எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்த சரோஜாதேவிக்கு பாடியிருக்காங்க, எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்த சாவித்திரிக்கு பாடியிருக்காங்க, எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்த தேவிகாவுக்கு பாடியிருக்காங்க. அந்த நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதுன்னு ஒரு பாட்டு. அது எல்லாமே சுசிலா. நம்ம முன்னணி ஹீரோயின் பேசப்பட்ட அத்தனை ஹீரோயின், நம்ம தமிழ் ஹீரோயினிக்கும் அவங்க பாடாத ஹீரோயினிகளே கிடையாது. அத்தனை பேரும் பாடியிருக்காங்க. அத்தனை இசையமைப்பாளர் எம்எஸ்வி விஸ்வநாத ராமமூர்த்தியிலேருந்து கேவி மகாதேவன்லேருந்து எஸ்எம் சுப்பையனார்லேருந்து அவர் டிஆர் பாப்பாலேருந்து எல்லாம் ராமநாதன்லேருந்து எல்லா இசையமைப்பாளருக்கும் எல்லாம் பிரபலமான இசையமைப்பாளருக்கும் பாடியிருக்காங்க. இளையராஜாவுக்கே பாடியிருக்காங்க. அன்னைக்கிளியில் சொந்தமில்லை பந்தமில்லை ஏங்குது ஒரு பறவை ஒரு பாட்டு இருக்கும் அன்னைக்கிளியில், சோகமான பாட்டு அவங்க பாடியிருக்காங்க. இது மாதிரி அவங்க எல்லா ஒரு இசையமைப்பாளர் எல்லா இசையமைப்பாளரும் பாடியிருக்காங்க. எல்லா ஹீரோயினுக்கும் பாடியிருக்காங்க, ஸ்ரீபிரியாவுக்கு பாடியிருக்காங்க. எல்லாருக்கும்
அவ்வளோ அழகான ஒரு பின்னணி பாடகி அவங்க, அவ்வளோ அற்புதமான ஆயிரக்கணக்கான பாடல்கள், ஒன்றும் சாதாரண பாடல்கள் இல்லை, பாடல்களுக்காக ஓடின படங்கள்லாம் இருக்குது. அவங்க பாடல்களுக்காக அவங்க இணைஞ்சு பாடிருந்தாலே சூப்பர் ஹிட்டான பாடல்லாம் இருக்குது. ஹீரோங்களுக்கே ஒரு டிஎம்எஸோட இணைஞ்சு பாடினாங்கன்னா அந்த பாட்டு சூப்பர் ஹிட்டு. அதே மாதிரி பிபி சீனிவாஸோட இணைஞ்சு பாடின ஜெமினி நடித்த படத்தில் வந்து பிபி சீனிவாஸ் பாடுவார். சரோஜாதேவி ஜோடியோ சாவித்ரி ஜோடியாக இருந்தாலும் தேவிகா ஜோடியாக இருந்தாலும் இவங்க பாடுவாங்க. அந்த பாடல்கள் சூப்பர் ஹிட்டு. இப்படி ஒவ்வொரு படத்துலையுமே அவங்க பாடியிருப்பாங்க. இன்ன வரைக்கும் அவங்க பாடிட்டு இருக்காங்க. ஒரு முறை இவங்க பாடலை பாவ மன்னிப்பில் கேட்டுட்டு லதா மங்கேஷ்கர் மயங்கி போய் சென்னைக்கே வந்து அவங்க நேராக கட்டி பிடிச்சி அவங்கள அப்படி பாராட்டியிருக்காங்க. இவ்வளோ சிறப்பாக பாருங்கள், இவ்வளோ இனிமையான குரலாக இருக்குது உங்களுக்குன்னு அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆஷா போஸ்லே கூட அவங்க கூட அப்படி தான் அந்த குரலை கேட்டுட்டு உருகி போயிட்டாங்க. ஒரு வாட்டி இவங்களை வந்து ரொம்ப பாராட்டி இவங்க வந்து லதா மங்கேஷ்கர், ஹிந்தியில் இருக்கிற லதா மங்கேஷ்கர், ஆஷா போஸ்லே மாதிரி அவங்கள மாதிரி இவங்க ஒரு பெரிய பாடகின்னு யாரோ விழாவில் சொல்லிட்டாங்க. அந்த விழாவில் சொல்லும்போது எம்ஜிஆர் வந்து பேசும்போது சொன்னார், அவங்க தான் சுசிலா மாதிரி, அவங்கள மாதிரி இவங்க இல்லை, சுசிலா மாதிரி தான் அவங்க பாடுறாங்கன்னு சொல்லுங்கள், இவங்களுக்குன்னு யாருமே கிடையாதுன்னு எம்ஜிஆர் அந்த அளவுக்கு பாடிட்டுருக்காரு. இப்போ சிவாஜிக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மன்னவன் வந்தானடி ஒரு பாட்டு பாடுறதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா அப்போ அது வந்து ஒரு கர்நாடிக் சங்கீதத்தில் இருக்கிற பாட்டு. அந்த பாட்டை பாடும்போது சிவாஜி வந்துட்டார். வந்த உடனே கொஞ்சம் ரொம்ப தயங்கினே அவர் வந்துட்டாருன்னு கொஞ்சம் பதட்டப்பட்டிருக்காங்க. நான் வெளியே இருக்கேன், நீ பொறுமையாக பாடுங்கன்னு பாடி முடிச்ச உடனே வந்து பார்த்துட்டு, இந்த படத்தை தூக்கி நிறுத்துகிற பாட்டு இந்த பாட்டு தான், திருவூர் செல்வரில் இடம்பெற பாட்டு. அவ்வளோ சிறப்பாக பாடியிருக்கீங்க நீங்கள், இந்த பாட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த சரவண பொய்கையில் நீராடி இது சத்தியம் படத்தில் பாடியிருப்பாங்க. அதுமாதிரி நானும் ஒரு பெண்ணில் கண்ணா கரும்பு நீர கண்ணா, வானம்பாடியில் ஒரு பாட்டு இருக்கும், தேவிகா பாடுற பாட்டு. எல்லாமே அற்புதமான பாட்டுங்க. மிகச்சிறந்த நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷ் அவங்கள மாதிரி இங்கே பின்னணி பாடக்கூடிய நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க அளவுக்கு அந்த இனிமையும் அந்த தமிழ் உச்சரிப்பு எந்த பாடகிட்டும் கிடையாது, எந்த பாடகர்கிட்டையும் கிடையாது. தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ அழகாக ஏற்ற இறக்கத்தோடு சொல்லுவாங்க. அந்த உச்சரிப்பு யாராலையும் சொல்ல முடியாது. அவர் டிஎம்எஸ் இவ்வளோ அழகாக உச்சரித்து பாடுறாங்கன்னு எஸ்பிபி அப்படி போகணும்னு சொல்லியிருக்காரு. எம்எஸ்விலாம் இவங்களால தான் அது பாட முடியும், உச்சரிப்பு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. எம்ஜிஆரே பல படங்கள் வெயிட் பண்ணி அவங்கள பாட வச்செல்லாம் பல படங்களுக்கு பாட வச்சுருக்காரு. சிவாஜியும் அதே மாதிரி. சிவாஜிக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள பாட வைங்க, அப்போ தான் அந்த பாட்டு சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவார். எல்லா படத்துலையுமே பி சுசீலா எல்லாருடைய பெரிய இயக்குநர்கள் படம், பெரிய தயாரிப்பாளர் படம், பெரிய இசையமைப்பாளர் படம், அத்தனை படம் பாடி நல்ல பேரும் புகழும் எடுத்தவங்க. இன்ன வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய விழாலாம் எடுத்தாங்க, தேசிய விருது நிறைய வாங்கிட்டாங்க. ஏபிஎம் நிறுவனம் சார்பில் அந்த உயர்ந்த மனித படத்துக்காக தேசிய விருது வாங்கினதுக்காக பெரிய விழாவே நடத்துகிறாங்க. திரையுலகமே திரண்டு வந்து அவங்களுக்கு விருதெல்லாம் கொடுத்து அப்படி சந்தோஷப்பட்டாங்க. ஒரு வாட்டி ஏர்போர்ட்டில் வச்சு பெரிய கிராண்டாக ஒரு விழா நடத்துனாங்க. அவங்களுடைய சாதனையை பாராட்டி இண்டஸ்ட்ரி சார்பில் பண்ணாங்க. நிறைய விருதுகள், நிறைய பாராட்டுகள். அப்படி ஒரு சிறப்பான ஒரு பின்னணி பாடகி. அவங்க குரலை கேட்டு மயங்காதவங்களே கிடையாது. டிஎம்எஸ்ஸே அவரை பாட கூப்பிட்டாங்கனாக்கா அவருக்கு டியூவேட்னா இல்லை சுசிலா கூப்பிட்டுங்க அப்படின்றவார். பிபி சீனிவாஸே சொல்லுவார், இல்லை அவங்க பாடினா தான் நல்லாயிருக்கும், அவங்கள கூப்பிடுங்க, அவங்களோட சேர்ந்து பாடுறோன்னு தான் சொல்லுவார். ஏஎம் ராஜாவும் அப்படி தான். எல்லாருமே அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பின்னணி பாடி பி சுசிலா. அப்படி ஒரு தமிழ் சினிமா கிடைச்ச பொக்கிஷம். அவங்க எல்லா மொழியிலையுமே அவ்வளோ சிறப்பாக பாடக்கூடியவங்க. அவங்கள பற்றி சொன்னதில் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. வைரமுத்து அப்படி கொண்டாடுறார். பி சுசிலா பாடலை கேட்டு தான் நான் தூங்குறேன், எனக்கு தமிழே அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. நிறைய பேர் என் மகன்களுக்கு, என் குழந்தைங்களுக்கு அவங்களுடைய பாடல்களை போட்டு அந்த உச்சரிப்பு சொல்லி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தமிழ் உச்சரிப்பு சிறப்பாக அழுத்தம் திருத்தமாக கரெக்டாக பாடக்கூடியவங்க. தமிழ் சிறப்பாக ழகரம் பல பாடகர்களுக்கு வராது. இந்த அம்மா பாடும்போது அந்த ழகரம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அவ்வளோ சிறப்பான பாடகி பி சுசிலா பற்றி இவ்வளோ தூரம் பேசுறதுல உண்மையிலே சந்தோஷம். இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம், அப்படி ஒரு வரலாறு அவங்களுக்கு. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.